ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மோர் குழம்பும் உருளைக்கிழங்கும் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துவரம் பருப்பு ஒரு 2 ஸ்பூன் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டால் கொஞ்சம் குளிர்ச்சி. 2 பச்சை மிளகாயை நறுக்கி போட்டுக்கோங்க. 2 இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு அரை மூடி போட்டுக்கோங்க. ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இதை நம்ம அரைச்சி வச்சிடலாம் மிக்சியில். தயிரை என்ன பண்ணலாம் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க தயிரை. அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேவியை அதில் ஊற்றி கொஞ்சோன்னு லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஏன்னா அதில் பருப்பு இருக்கு இல்லையா, பருப்பு கொஞ்சம் நேரம் வேகணும். கொஞ்சம் நேரம் வெந்தோன்னா நம்ம அதில் தயிர் சேர்க்கணும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் உப்பும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏற்கனவே சேர்த்துருக்கோம் மஞ்சள் பொடி. சேர்த்து கொஞ்சம் நேரம் அந்த பபுள்ஸ் வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சோன்னா இந்த தயிரை கலந்துக்கோங்க. தயிரை கலந்து விஸ்கு வச்சு நல்லா கலந்து விடுங்க. கொதிக்க விடக்கூடாது, கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொதிக்க விட்டிங்கன்னா தனித்தனியாக திரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக தயாராகிருச்சு. கொஞ்ச நேரம் இது பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்த பருப்பு போட்டு இப்போ கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2-3 பூண்டு, ஒரு 5 பூண்டு பல்ல நல்லா நசுக்கி அதோடு போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கு நம்ம நறுக்கி வச்சுருப்போம்ல, நல்லா சைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை போட்டுட்டு அதோட போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அதோட நல்லா பிரட்டி விட்டு அப்படியே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேகணும். கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வெந்துச்சுன்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பாக மொறுமொறுப்பாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. கலரி விட்டுட்டு சூப்பராக உருளைக்கிழங்கு ரெடி ஆயிரும். இந்த மோர் குழம்புக்கு இந்த உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த மோர் குழம்பும் உருளைக்கிழங்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.